நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிஎன்சியின் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். காலை பொழுதில் நல்ல பேச்சுக்களை கேட்கும்போது, நல்ல சத்சங்கம் இருக்கும்போது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அந்த லெவல்ல இன்னைக்கு நாம நாகலிங்கம் ஐயா கூட நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரோம். மதுரையில இருக்கார். அவர் நமக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காரு. மலர் மருத்துவத்துல அவர் நிறைய நோய்களை குணமாக்கிக்கிட்டு இருக்கார். சோ அவங்க கிட்ட இருந்து நாம இன்னைக்கு புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே எப்படி அப்படின்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் லெவல் அப்படிங்கிறது கிளியர் ஆகணும். கிளியர் ஆகும் போதுதான் நம்மளுடைய பாடி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். மனதை பொறுத்தே நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது இருக்கும். சோ மனதிற்கான மருந்து தான் இது எல்லாமே அவரை நம்ம வரவேற்று அவர்கிட்ட இருந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா நாங்க அகத்தியர் பிரமிடுக்கு போயிருந்தோம். அங்க மியூசிக் ஃபெஸ்ட் நடந்ததுங்க ஐயா. அங்க நாங்க போயிருந்தா எல்லாரும் உங்களை பத்தி தான் கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, மலர் மருத்துவத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஒரு பூவை பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்காகவும் உங்களுக்காகவும் நன்றி சொன்னாங்க. தேங்க்யூ சார். அவங்க எல்லாருடைய சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. இன்னைக்கு ஒவ்வொரு கிளாண்ட பத்தியும் அல்லது கலரை பத்தியும் பேச போறோம். ஓகேங்க ஐயா. நம்ம வள்ளலாத்துல 7 திரைகளை கழிச்சு வெள்ளத்திரைக்கு போனோங்கிறாரு இல்லையா? ஆமாங்க. அந்த 7 திரைகளும் என்னன்னு நம்ம யோசிச்சோம்னா, தியானத்தினால் நம்மளுடைய குண்டலினி சக்தி மேல ஏறையில ஒவ்வொரு கலரை தாண்டி அது வந்துச்சு. இந்த 7 கலரு என்னன்னு சொல்லிடுறேன். 7 போக என்ன கண்ணுக்கு தெரியாத 2 கலர்கள் இருக்காது, எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இந்த நம்மளுடைய ஆதார சக்கரங்கள் சொல்லக்கூடிய மூலாதாரம், கீழே இருந்து மேல சொல்றேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகசரா. இந்த 7ம் ஆங்கிலத்துல பார்த்தனா தலையில உள்ள சக்கரா பீனியல், இது பிட்யூட்டரி, இது தைராய்டு, தைமஸ், பான்கிரியாஸ், கொனாடா. இந்த 7 கிரகங்களும் இந்த 7 எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அந்தந்த கிரகத்துடைய சக்திக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த 7க்கும் உள்ள கலர்கள்னு எடுத்துட்டோம்னா, இந்த தலையில இருந்த VIBGYOR, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த 7 கலர்களும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த 7 கிரகத்துடைய 7 கலர்கள், இந்த 7 கிரகங்களும் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அதோடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திக்கிட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாம. எல்லா கிரகத்துடைய நார்த்தும் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறதுக்கு பேரு கேதுன்னு பேரு. எல்லா கிரகத்துடைய சவுத்தும் கிளாக் வைஸ் சுத்துறத அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறதுக்கு பேரு ராகுன்னு பேரு. இந்த ராகுக்கும் கேதுக்கும் உள்ள கலர் இது வயலட், இதுக்கு மேல உள்ள கலர் அல்ட்ரா வயலட். அது கண்ணுக்கு தெரியுது இல்ல. எல்லா கிரகத்துக்கும் கீழே வர்ற ரெட்டுக்கு கீழே உள்ள லோயர் ஃப்ரீக்வன்சியில் உள்ளது இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் ராகுக்கும், அல்ட்ரா வயலட் கேதுக்கும். இந்த 2 கலரும் கண்ணுக்கு தெரியாத கலருக்கு. அதே மாதிரி இந்த 7 கிரகமும் நம்மளோட எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். இந்த 7 கிரகங்களுடைய சக்தி ஓட்டம் நம்மளுடைய சக்கரத்துல இருக்கதை எது கூட உற்பத்தி பண்ணுது, எது உற்பத்தி பண்ணாம இருக்கோ அதை அடுத்தடுத்ததுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிற சக்கரா பேலன்ஸ் தான் இடகலை நரம்பு, பின்கலை நரம்பு, இடகலை நரம்பு. பின்கலை நரம்பு கேது, இடகலை நரம்பு ரா. இந்த 7க்கு 7 கலர் சொன்னேன் இல்லையா, VIBGYOR. இந்த எந்தெந்த கலர் எந்தெந்த கிளாண்ட் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆர்டரே தான் VIBGYOR. அந்தந்த கிரகத்துக்குள்ள கலர் உள்ள மலர்கள்ல எடுத்துட்டீங்கன்னா அந்தந்த கலருடைய ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணிடு. ஃபார் எக்ஸாம்பிள் சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு, ரெட், அதுக்குதான் கனகாம்பரம். சக்கரா எல்லோ, கனக புஷ்பராகம்ங்கிற. இதுக்கு சம்பந்தப்பட்ட கல்லுதான் நவரத்னம். சுக்கிரனுக்கு வைரம், அதான் மேல. அதுக்கு அடுத்ததுக்கு ப்ளூ. சனிக்கு பூக்கள் கூட சொல்லுங்க சார். அப்படியே
பூக்களோட சம்பந்தப்பட்டது. அந்தந்த பூக்களை நீங்க அதற்கு எடுத்துக்கலாம். பச்சை கலர்ல கூட கனகாம்பரம் இருக்கு. பார்த்துக்க மாட்டாங்க. அது தைராய்டு வைக்கும். வயலட் கலர்ல ஒரு பூவை பார்த்தோம்னா அல்லது ப்ளூ கலர்ல பார்த்தோம்னா சங்கு புஷ்பம் எல்லாம் ஆக்னா சக்கரத்துக்கு வேலை பார்க்கும். அப்படி ஒவ்வொரு கலர் பூக்களும் இந்த 7 கிளாண்டுக்கு நீங்க சூட் பண்ணிக்கலாம். இந்த 7 கிளாண்டுடைய ஆதார சக்கரங்களையும் பியூரிஃபை பண்ணும். இந்த ஆதார சக்கரங்களோடு சேர்த்து சொல்ல வேண்டிய இன்னொரு அவசியமான விஷயம், இந்த 7 சக்கரங்களும் யாருடைய ரெப்ரசன்டேஷன் சொல்றேன். மூலாதாரம் சூரியனுடைய சக்தியை வாங்குது, அது அப்பா ஸ்தானம், பித்திருக்காரன். அதுக்கு அடுத்த சுவாதிஷ்டானம் செவ்வாய் கிரகத்துடையது, அது சகோதர ஸ்தானம். அதுக்கு மேல உள்ள பாக்ரியாஸ் சந்திரனுடைய இடம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம். மணிப்புரகம் சந்திரனுடைய இடம். சந்திரன் மனோகாரகன், அது தாய் ஸ்தானம், மாத்திருக்காரகன். அதுக்கு அடுத்த கிரகமான மணிப்புரகம் அநாகதம், அது ஹார்ட் சக்கரா. இதுதான் ரொம்ப முக்கியமான சக்கரா. ஏன் ஒரு மனிதன் நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும், இதயம் நல்ல இதயத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன். என்னுடைய தந்தையை நான் டிசைட் பண்ணல, என் தாயை டிசைட் பண்ணல, என் சகோதரன் நான் டிசைட் பண்ணல, என் குழந்தைகளை நான் டிசைட் பண்ணல. குழந்தைகளை உற்பத்தி பண்றவன் நான். அப்பாவையோ தம்பியவோ அண்ணனையோ மாமாவையோ நான் பண்ணல. என் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வியாழக்கிற பலம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்க வேண்டும். சோ இது குழந்தைகளோட ஸ்தானம் வியாழன். ஒருவேளை நம்ம பிறவியினால் நம்ம நல்ல எண்ணங்கள் இல்லை என்றால் நம்மளை அறியாம வியாழக்கிழமை மதியத்துக்கு மேல் எந்த உணவும் சாப்பிடாம இருந்தால் நமக்கு வியாழ பலம் கிடைக்கும். அது நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக பார்த்தது. அதான் வியாழக்கிழமை குருவுக்கு ராகவேந்தருக்கு விரதம் இருக்குங்க இல்ல, நம்மளுடைய எண்ணங்களுக்கு நல்லாயிட்டால் நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக்குங்கிறதுக்காக வியாழக்கிழமைக்கு இருக்கோம். இதுக்கு மேல உள்ள இது தைராய்டு, இது புதன் கிரகம், இதுக்கு பச்சை கலர். இது அம்மாவுடைய சகோதரனும் அப்பாவுடைய சகோதரனுமான பெட்டர்னல் மெட்டர்னல் அங்கிளுடைய வித்யாகாரகனும் இதுதான் படிப்புக்கு. இதுக்கு மேல உள்ள ஆக்னா சக்கரா நம்மளுடைய இடம், தனது காரகன். என்னை அதனாலதான் தியானம் பண்ணையில புருவ மத்திய பாருங்க, அதை நினைக்க அங்க பிராணவாயு போய் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருங்கிறதுக்காக தியானம் பண்ணையில் புருவ மத்தியை நினைங்கள் அல்லது ஆகாயத்தை நோக்கி கண்ண உயர்த்துங்கள் அங்க வரணும்னு சொல்றது. நார்மலா குழந்தைகளோ அல்லது யாரோ ஆரோக்கியமா படுக்கையில தானா கண்ணு மேல போய் சொருகிறது ஆக்னா சக்கரத்தை பியூரிஃபை பண்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. இது நம்ம காரணம் சனி கிரகம். இதுக்கு மேல உள்ள சுக்கிரன் லைட் பார்ட் கலர்காரன், அது வெள்ளி கிரகம். அதுக்கு ஒயிட், பியூர் ஒயிட் கலர். இதுக்கு ப்ளூ கலர். ராகு கேது கலர் சொல்லிட்டேன். ராகு என்பது அப்பா வழி முன்னோர்கள், கேது என்பது அம்மா வழி முன்னோர்கள். சோ நம்ம ஏன் இவங்களை எல்லாம் தொழுகிறோம்னா அவங்க இருந்து சக்திகள் வந்தது. அவங்களுக்கு எல்லாம் நல்லது ஏன் செய்யறோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறது. இத்தனை சகோதரனுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாம். இது இந்த கலர் எல்லாம் சொல்லியாச்சு, கிரகத்தை சொல்லியாச்சு. இதுல ரொம்ப முக்கியமா வியாழ கிரகத்தை பேச வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏன் இருக்குன்னா, இந்த நம்மளுடைய சோலார் ஃபேமிலியில மிகப்பெரிய கிரகம் வியாழன். சைஸ்ல, வால்யூம்ல பெரிய கிரகம். ஆனா அது வைக்கோல் போர் மாதிரி லூஸா தான். அதனாலதான் ஐயர்கள் தியானத்துக்கு வரையில தன்னுடைய 7 கிளாண்டையும் பண்ணையில பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகாலோக, ஜனலோக, தபஸ்லோக, சத்தியலோகம். இந்த மகாலோகம் ஹார்ட் சக்கரம், மகாலோகம் அது வியாழன். இந்த வியாழனும் நம்மளுடைய ஹார்ட்டையும் நான் சம்மந்தப்படுத்தி பேச போறேன். உலகத்தில் ஒவ்வொரு கிரகத்திலையும் ஏற்படக்கூடிய நமக்கு ஏற்படுற பூமியோட அதிர்ச்சி மாதிரி, நமக்கு ஏற்பட்ட புயல்கள் மாதிரி ஒவ்வொரு கிரகத்திலையும் ஏற்படல. அதுல இருந்து சென்டிபிள் பகுதியில வெளியே எரியப்பட்ட கற்கள் அவ்வளவும் பூமியை தாக்காம தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டு தனக்குள் அவ்வளவு அடியும் வாங்கிக்கூடிய கிரகம் வியாழ கிரகம்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவு சக்தியும் அதுதான். அவ்வளவு கல்ல விட்டு எரிஞ்ச மாதிரி ஈட்டியை குத்துற மாதிரி அவளே அது வாங்கிட்டு தன்னைய புண்படுத்திக்கிறதே ஒழிய நம்ம பூமிக்கு வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. இதே வேலையை நம்ம ஹார்ட் செய்துன்னு இன்னைக்கு கீழே இருந்து அடிபட்டுட்டோம். அந்த புண்ணுல உள்ளதை ஹார்ட்ல இருந்து ரத்தம் போய் புனிதப்படுத்திட்டு கொண்டு வருது. தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்டோம், அது செமிக்க வைக்கிற வேலையை
ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜன் போய் செய்யுது. இந்த ஹார்ட் அவ்வளவு பாவத்தை தாங்கிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய உண்மை. அதனாலதான் நம்ம யாரையாவது ஆசீர்வதிக்கவோ பேசையில கையை தூக்கி ஹார்ட்ல வைக்கிறோம். இந்த கையில எனர்ஜி ஃபீல்டு அது ஹார்ட்டுக்கு போகணுங்கிறதுக்காக முன்னால எல்லாம் இந்த சாமி கும்புறதுலயே அல்லது அடுத்த ஆளு விஷ் பண்றதுலயே வெள்ளைக்காரங்க குட் மார்னிங் அப்படின்னு இப்படி சொன்னாங்கன்னா இதுல வெளியே வேகமா பிராணா வெளியே போயிடும். ஆனா நம்ம கையெழுத்து கும்பிடையில நம்ம உடம்புக்குள்ள எக்ஸஸ் ஆகி நமக்கு எக்ஸஸ் ஆயிருக்கிறது மாத்திரம் போகுது. அதனாலதான் இந்த கையெழுத்து கும்புறதோட சயின்ஸ் கை இப்படி செய்யறதை விட இப்படி தூக்குறதை விட அதிகம். ஏன்னா தனக்கு போக தானம் பண்ணணும். ஒரு ஆளை பார்த்துட்டேன், என்னுடைய எனர்ஜி ஃபீல்ட நான் கூட்டுறேன். அதனாலதான் நம்ம தியானம் பண்ணல கையை சேர்த்து வச்சுட்டு பண்ணுவேங்கிறோம். கையை தூக்கி கும்பிட்டவொடனே இது வெளியே வந்துட்டு போயிருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கையை தூக்கி கும்பிட யாராவது குட் மார்னிங் சொன்னாங்கன்னா உடனே வணக்கம் அப்படின்னு கையை தூக்கி வைக்கிறோம். ஏன் வைக்கிறது தெரியாம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கோம் தெரியாமையே. இந்த இடத்துல வச்சுட்டா போதும், என்னுடைய ஹார்ட் சக்கரா பிரமாதமாகி அதன் மூலம் அடுத்தவர்களுக்கு போகுது. ஒரு வியாழ கிரகம் என்ன பண்ணுதோ அதை இந்த ஹார்ட் சக்கரா பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப கால் அடிபட்டா, போன் உடைஞ்சா, கை சாப்பிடலைன்னா, உடம்புக்கு வியாதி வந்துட்டால் அங்க பிராணாவை அணைச்சு அந்த பாவத்தை தான் எடுத்து கொண்டு வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்க ஹார்ட் சக்கராவை வியாழ கிரகமும் ஒண்ணு. இப்ப சயின்ஸ் கண்டுபிடிச்சதை நம்ம ஆளுகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சோ இந்த ஹார்ட் சக்கரா ரொம்ப அருமையா இருக்கணுங்கிறதுக்காக புத்தருடைய ஒரு வாசகத்தை சொல்றேன். உங்களுடைய அன்பும் கருணையும் மற்றவர்களுக்கு உங்களையும் சேர்த்து செய்யவில்லை என்றால் உங்கள் அன்பு வீணானதுன்னு புத்தர் சொல்லியிருக்கார். இதை நம்ம பிரமிட் சென்டர்ல நீங்க பார்க்கலாம், இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. அருமையான வாசகம். யுவர் கம்பேஷன் does not, if your compassion does not include yourself, the compassion is incomplete. இதுதான் தியானம். தியானம் உங்களுடைய தியானம் என்பதை நம்ம என்னவோ சும்மா சும்மா யாரு சொன்னார் சென்னையை சொன்னார் செஞ்சுக்கிட்டே இருக்கான். உலகத்தில் பணத்தைக்கு ஆசைப்பட்ட நான், புகழுக்கு ஆசைப்பட்ட நானு, பதவிக்கு ஆசைப்பட்ட நானு, பொண்ணுக்கு ஆசைப்பட்ட நானு, மண்ணுக்கு ஆசைப்பட்ட நானு, இந்த உடம்பு ஆசைப்படலை. அது ஆசைப்படுறதுதான் தியானம். புரிஞ்சுச்சா? அதைத்தான் புத்தர் உங்களுடைய அன்பும் கருணையும் மக்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு போறதுக்கு மேல உங்களுடைய உடம்பை நீங்க நேசிக்கவில்லை என்றால் உங்களுடைய நேசிப்பு பயனற்றது, முழுமை பெறாததுன்னு எழுதிட்டார். அருமையான வார்த்தை. நீங்க யாராவது போனாலும் இப்ப படிச்சு பாருங்க. விநாயகர் பிரமையில இருந்து மேல போற வழியில எழுதி இருக்க வாசகத்துல இந்த ஆங்கிலத்துல இருக்கு. யுவர் கம்பேஷனேட் does not include yourself, your compassionate is incomplete, முழுமை பெறவில்லைன்னு நினைக்கிறேன். சோ நம்மளை நேசிப்பதுதான் தியானம்னு யாருக்கும் தெரியல. பணத்துக்காக அலையிறோம், பையனுக்கு கல்யாணத்துக்காக பொண்ணு தேடி அலையிறோம், பதவியில புகழுக்காக தேடி அலையிறோம். இந்த உடம்பை நேசிக்கிற வேலையை புத்தர் சொன்னதை தியானத்தில் கொண்டு வருகிறோம். அத பிறமை தியானம் என்ன கூடுது. அதனால இன்னைக்கு சக்கராச்சா பேசினதுல வியாழ கிரகத்தை பேச வேண்டியதுதான் மிக முக்கியம். வியாழ பலம் நம்ம எல்லாரும் சொல்றதே கொஞ்சம் ஆழமா போய் ஒரு ஜாதகத்துல வியாழன் 5ஆம் இடத்துல ஒரு பையனுக்கு இருக்குன்னா, பொண்ணுக்கு இருக்குன்னா, அவளுடைய அப்பாவோ அம்மாவோ மிக யோக்கியமானவர்கள். வியாழன் 8ஆவது இடத்துல மறைஞ்சிட்டான்னா அந்த ஜாதகமே அதை அங்க கொண்டு போய் தள்ளிடுச்சுன்னா அந்த பையனுடைய அப்பா அம்மா ஒரு யோக்கியமான வாழ்க்கையை வாழாதவர்கள் என்று அர்த்தம். நம்ம குணங்களை பொறுத்து இருக்குமாயா இந்த கட்டங்கள் அப்படிங்கிறது? எது நம்ம குணங்கள் இருக்கு இல்லையா, ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்துன்னு சொல்லுவோம், இல்ல நம்மளுடைய சோல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்துட்டு. சோ அதை பொறுத்து இந்த கட்டங்கள் மாறுமா? ஆனால் அவனவனுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்தை அவனவன் அறிவுபூர்வமாக மாற்றிக்கிறது இந்த கிரகங்களுடைய இன்ஃபுளுன்ஸுக்கு போகாம பாத்துக்கிறது. இப்ப நிறைய பேர்கிட்ட பேசியல சொல்றேன், ஒரு வீட்டில் நம்ம தியானத்தை பத்தி செய்யல யாராவது ஒருத்தர் தியானத்தை பிரமாதமா செஞ்சா அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி 9 பேரை ஈர்க்கும்னு இவர் மகேஸ்வரி சொல்லியிருக்காரு. அந்த 9 பேர் தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த 9 பேர் இன்னொரு 9 பேரை ஈர்த்தனால 81 பேர் ஒரு ஆளைக்கு அந்த இடத்தோடைய வைப்ரேஷனே மாறிடும். இந்த வீட்டுல நான் ஒழுங்கா தியானம் பண்ணினால் என்னுடைய பையன் பண்ணக்கூடிய வயசு இல்லை, பையக்கூடிய நேரம் இல்லைன்னா கூட அவனுடைய நெகட்டிவ் எனர்ஜி நான் ஈர்த்து அவனை படிக்கிறானாவோ, அவனை வியாதி இல்லாதவனாவோ, அவனை வாழ்க்கையை பலமாவோ வாழ வைக்கக்கூடிய ஆற்றல்
யாரோ ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும், எல்லாரும் செஞ்சே காட்டி. அதனாலதான் தியானத்தை நம்ம பரப்புறதுக்கு முக்கியமா இப்ப இவ்வளவு சென்று போறதே. ஒவ்வொரு ஊர்லயும் 10 பேர் ஆயிட்டாங்கன்னா அடுத்தடுத்த எல்லாம் ஈர்க்கப்படுவாங்க. ஐயா சோ நீங்க சொன்னதுல ஹார்ட்டை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். ஆமா திடீர்னு மரணம் அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? இதுக்கான மலர் மருத்துவம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க ஐயா. இந்த ஹார்ட்டுக்கு சரியான மருந்து. ஹார்ட்ல பிளாக் இருக்கிறதும், ஸ்ட்ரோக் வந்து மூளையில பிளாக் இருக்கிறதும், கால்ல நரம்புல சுருண்டுகிருச்சு அப்படின்னு சொல்றதும் எல்லாமே ரத்த ஓட்டத்தில் பிராணவாயு இல்லாமல், பிராணவாயு இல்லாத இடத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருந்து அந்த இரத்த குழாய்களை உயிரற்றதாக ஆக்கி அவைகள் ஊதி வர்றதான் பிளாக். இதுக்கு பிராணவாயு கொடுக்கணும். அதுக்கு எண்ணங்கள் தான் ரொம்ப மெயின். ஒரு ஒரு பர்டிகுலர் பூவை சொல்லணும்னா அவங்களுடைய எதிர்மறை குணங்கள் என்னவோ அதுக்குள்ள 38 மலர்ல ஒண்ணு கொடுக்கணும். ஜென்ரலா ஹார்ட்டுக்குன்னு வந்துட்டோம்னா நம்ம இதுல ஹார்ட்டுக்கு தமிழ்ல பேரு தமரகம்னது. கமரம். தமரகம். அந்த ஹார்ட்ல வாயு அடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தமரக வாயுன்னு சித்த வைத்தியத்துல சொல்லுவாங்க. இந்த தமரகம்ங்கிற வார்த்தை எங்க இருந்துச்சுன்னா தாமரையில இருந்து வந்துச்சு. சோ தாமரை மலர் இரண்டுமே ஹார்ட்டுக்கு. அதே மாதிரி ரோஜா மலர் ஹார்ட்டுக்கு, அதே மாதிரி செம்பருத்தி பூ ஹார்ட்டுக்கு. நான் இப்ப செம்பருத்தி பூன்னு பொதுவா சொல்லிட்டேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சிகப்பு கலர் பூ ஞாபகம் வரும். அதுக்கு உண்மையான பேர் செம்பருத்தி பூ இல்ல, செம்பரத்தை. செம்பரத்தைன்னு பேரு. இந்த செம்பருத்தி பூ மாதிரியே ஷேப் இருக்கும். ஆனா இப்ப பிளட் ரெட்டா இருக்காது, ஆரஞ்சு ரெட்டா குங்கும கலர்ல இருக்கும், அரக்கு கலர்ல இருக்கும் அந்த பூ. அந்த பூ பூத்துட்டு அதுக்கு கீழே காய் மாதிரி உண்டாகும். அதை பிச்சோம்னா விதையும் பஞ்சும் இருக்கும். அந்த பஞ்சு இருக்கிறதுனால அதுக்கு பேரு தான் செம்பருத்தி. அதுதான் ஹார்ட் சக்கராக்குள்ள ஒரே மருந்து. நம்ம செம்பருத்தி பூவை எடுத்து சாப்பிடறதுனால தப்பு இல்ல. முழுமையாக ஹார்ட்டை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த செம்பரத்தைன்னு சொல்லக்கூடிய, சாரி, செம்பருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மலருக்கு உண்டு. அது நம்ம ஏலகிரி மலையில நிறைய இருக்கு அந்த பூ. அங்கேயே நம்ம வாணியம்பாடியிலே ஒரு பரம்பரை வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு தான் போனதா வந்திருந்தேன். சந்திக்க இயல, அவருக்கே வெளியூர் போயிருந்தாரு, இயலவில்லை. மத்திய சந்திக்கணும். அவருக்கு அந்த மலரை பத்தி ஆர்வமா நல்லா தெரியும். வாணியம்பாடியிலே குடியிருக்காரு. அந்த அந்த செம்பரத்தை, சாரி, அந்த செம்பருத்தி, அதுதான் செம்பருத்தி பூ. அந்த பூ காய்ச்சதுக்கு அப்புறம், அந்த பூக்கு அப்புறம் நம்ம செம்பருத்தி பூல கீழே காயெல்லாம் வராது, அதுல வரும். அந்த காய் முழுமையானதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 விதையும் பஞ்சும் இருக்கும், பருத்தியா. அதனால அதுக்கு பேர் தான் செம்பருத்தி. அதுதான் ஹார்ட்டுக்குள்ள ஒரே மருந்து. பரம்பரை வைத்தியர்கள் அந்த செம்பருத்தி கட்டையை எடுத்து கொதிக்க வச்சு அதை கொடுத்து, ஹார்ட்ல முக்கியமானது ஒண்ணு, அது 72 தடவை, சரி, 80 PSI பிரஷர் இருக்கு மெர்குரி காலத்துல. 80 120 அளக்குறோம். அது அதோடைய பிரஷர் வேரியேஷன். அது போக அது எத்தனை தடவை துடிக்குதுன்னு இருக்கு இல்லையா, அது 72 தடவை துடிக்கணும். 72க்கு மேல அவசர அவசரமா ஓடையில, ஓடவே வேணாம், சும்மா இருக்கையில அவசர அவசரமா வாழ்றவங்களுக்குலாம் 72 போல 80, 84, 90 அடிக்கும் பல்சரி. அதை மறுபடியும் 72க்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அந்த செம்பருத்தி பூக்கு தான். தாமரைக்கு இருக்கு, ரோஜாவுக்கு இருக்கு, நம்ம சாதாரண இப்ப செம்பருத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்க செம்பரத்தைக்கு இருக்கு. இது எல்லாம் தாண்டி அந்த செம்பருத்தி பூவுக்கும் இருக்கு. அது அநேகமா நிறைய பேர் இது வரைக்கும் கேள்விப்படாத பூவா இருக்கும். அது மிக அற்புதமாக ஆற்றல நிலமாக்கும்.